டாடி என்ன டாடி இது? வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவங்களை எல்லாம் வெளியில அனுப்பியிருக்காங்க. ஆனா வெளியே இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன டாடி இது? கம்பெனியை வளர்க்கவா இல்ல அழிக்கவா? உட்கார் முதல்ல பேசுவோம். வாட் இஸ் திஸ் டாடி? உட்கார்றா. இல்ல டாடி வேண்டாம். நந்தினி வா வா. இவன் நம்ம என்ன விட கோபப்படுறான் சொல்லுவீமா? நான் கொஞ்சம் வீக்கு. சூர்யா 3 மாசத்துல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் காலி பண்ண போறதில்ல. உன் கம்பெனியை ஒண்ணு இல்லாம செய்யதான் வந்திருக்கேன். அது உன் முட்டாள் மதருக்கு புரியாம நிலமெல்லாம் கைய மீறி போயிடும். 3 மாசத்துல உங்க கம்பெனியை ஒண்ணு இல்லாம பண்ணி காட்டுறேன்டா. 50 வருஷம் உங்களுக்கு தோணா இருந்த அத்தனை பேரையும் உங்க கம்பெனிக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கேன். இனி அவங்க ஆப்போசிட் ப்ராடக்ட தான் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் என்னுடைய பிளானிங். ஒவ்வொரு செங்கலும் உங்க கம்பெனில இருந்து உருவ போறேன்டா. என்னோட திட்டம் நடந்து முடிகிறப்போ இந்த ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒன்று இருந்த தடமே இருக்காது, அழிஞ்சு போயிடும். பாத்துருவோம். பாவம், அவரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல எனக்காக தோடு வாங்கிட்டு வந்திருக்காரு. அத போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா என்ன? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தோடு போட்டு போலாம். ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, ஆனா அக்கா பாத்துட்டா. அம்மாச்சி, அப்பா, அந்த குட்டி சாத்தான் இங்க யாருமே இல்ல. அக்கா தானே, கண்டிப்பா கிளம்புற அவசரத்துல கவனிக்க மாட்டா. அவருக்காக தோடு போட்டுப்போம். நான் நானா கேட்டேன் உன்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே, முன்பேவா என் நண்பேவா, பூனேவா உயிரேவா, முன்பேவா. என்னடி இது? புது தோடா? பாட்டெல்லாம் பாடுற? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதை நீ இது வரைக்கும் போட்டதே இல்லையே. என்ன முழிக்கிற? என்ன தோடு? எப்ப வாங்கின? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? இந்த தோடை எப்ப வாங்கினேன்னு சொல்றீ, சொல்லு. அக்கா, அது நான் வாங்கலக்கா, கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா? யாரு யார் கொடுத்தா? அது நேத்து பர்த்டேலக்கா, அதான் ஆபீஸ்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க.
ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு ஷேர் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. தங்கம்மா, இப்போ விக்கிற விலைக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே விலை. அவ்வளோ காசு செலவழிக்கிறாங்களா? ஆமாக்கா, ஒரு 10-12 பேரு ஷேர் போட்டு வாங்கியிருக்காங்க. புனிதா, உண்மையை சொல்லு. ஆபீஸ்ல தான் வாங்கி கொடுத்தாங்களா இல்ல வேற யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? இல்லக்கா, ஆபீஸ்ல தான் வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு வாங்கி கொடுத்தாங்க. ப்ராமிஸ்க்கா, என்ன நம்புக்கா. ஆபீஸ்ல வாங்கி கொடுத்ததா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கு என்கிட்ட இதை காட்டல? அது வந்துக்கா, இப்ப இந்த தோடு போட்டுட்டு வந்து உன்கிட்ட சர்ப்ரைஸா காட்டலான்னு இருந்தேன்க்கா. இது எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. சரி, டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸ் போகணும்ல, கீழே வந்துரு. நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. ஓகேக்கா. தாய்க்குளம் போற பாதையே சரியில்லை நந்தினி. தப்பு தப்பா யோசிக்கிறாங்க. அந்த மாத்தங்கி இருக்கால, புதுசா வந்த அந்த சிஇஓ, அவ போற டைரக்ஷனே சரியில்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் யார் தெரியுமா? நம்ம பிசினஸ்ல அவங்க தான் நமக்கு தூணே. ஐயோ நந்தினி, நம்ம கம்பெனி இவ்வளவு வளர்ந்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு தெரியுமா நந்தினி? அதெல்லாம் யோசிக்காம ஜஸ்ட் லைக் தட் அவங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருக்கா. அதுக்கு இந்த தாய்க்குள்ள வேற ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் புத்தி இருக்கா? கொஞ்சமாச்சும் இவங்க மனிதாபிமானத்தோட யோசிக்க மாட்டாங்களா? எப்படி அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அதை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. என்ன சொல்ற? அன்னைக்கு நீங்க ஒரு வாசனை மருந்து காமிச்சீங்கல்ல? ஆமா, அத சொன்னனே, அந்த பெர்ஃப்யூம். ஆமா, அதுக்கு என்ன? அந்த சென்ட் போட்ட பொம்பளை தான் ஹரிதா அம்மாவை கொலை பண்ணிருக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, போலீஸ் அப்படிதான் சொன்னாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன்ல உன்கிட்ட. அதே வாசனை இன்னைக்கு மாதங்கி அம்மா மேலயும் வந்துச்சு. மாதவியா? மாதங்கி. யாரு? மாதங்கி. ஷோரா? நான் அடிச்சு சொல்றேன், மாதங்கி அம்மா அந்த சென்ட் தான் போட்டிருந்தாங்க. இல்ல அது அந்த பெர்ஃப்யூம்னா நீ முதல் நாள்லயே கண்டுபிடிச்சிருக்கணுமே. ஏன் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சியா? அந்த மாதங்கி அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த போது அன்னைக்கு இருந்துச்சா அந்த வாசனை? தெரியல, நம்ம ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சாலே ஒரே சென்ட் வாசனை தானே. அத்தனை பேரும் சென்ட் போடுவாங்க. அப்ப இருந்த குழப்பத்துல என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா அவங்க மேல அதே வாசனை தான் வந்து